இப்போ இன்றைக்கி காலையில் வந்து இந்த குப்பையை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறக்காக போனேன். அப்போ அங்கே வந்து இந்த மழை டைம் அப்படிங்கிறனால அந்த இடமே ரொம்ப சேரும் சகதியமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே கிடந்த பொருளாமே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பார்க்கவே முடியல, ஸ்மெல்லு பயங்கரமாக வந்துச்சு. என்னடா அது இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் போயிட்டு போட்டேன். நான் கொண்டு போன குப்பையை போட்டேன். நான் போடும்போது அந்த பக்கம் இருந்து அந்த க்ளீன் பண்ணுற அவர் வந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். எடுத்துகிட்டு இந்த வண்டியில் நல்லா லோட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அப்போ தான் வந்து யோசித்தேன், ஏன்னா என்னால் வந்து அதை கிட்ட போகிறக்கே எனக்கு அவ்வளோ ஸ்மெல் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னடா அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அந்த இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அவருக்கு டெய்லியும் அதை வந்து பண்ணுறது, இந்த ஸ்மெல்லு, இந்த பேட் ஸ்மெல் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இது பண்ணுறது. நம்மளாம் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் அந்த வேலையை செய்கிறதுக்கெலாம் யோசிப்போம், இப்படி இதை போய் பண்ணுறதா அப்படின்னு. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இதை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாள் இல்லை அப்படின்னாலுமே இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல நம்ம அந்த சிட்டி என்ன ஆகும் அப்படின்னு. டெய்லி வர்றாங்க, குப்பை அள்ளுறாங்க, போகிறாங்க அப்படின்னு இருக்கோம். நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரில. ஆனால் அவங்க ஒரு நாள் இல்லைன்னா நினச்சி பாருங்களேன், அந்த இடம் என்ன ஆகும். எல்லாருக்கும் வந்து எப்படா அவங்க வருவாங்க, வந்து இதை எடுப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும். ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே.